ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மிதுன ராசிக்காரங்களை பத்தி. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போற காலமா இருக்கும். இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச வலிகளுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க நீங்க யாருக்கு ஒரு கஷ்டம்னாலும் உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க. உங்கள்ட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க பக்கம் நின்னு ஆதரவு கொடுக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க யாரையெல்லாம் அதிகமா நேசிச்சீங்களோ, முழுமையா நம்பினீங்களோ, அவங்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை சர்வசாதாரணமா செஞ்சிருப்பாங்க. முதுகுல குத்திய வலிகளோடு பல இரவுகள் நீங்க தூங்காம அழுதுட்டு இருந்திருப்பீங்க. மன உளைச்சல், குழப்பம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம், இது எல்லாமே கடந்த சில மாதங்களா உங்களை ரொம்பவே வாட்டிட்டு இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இது முற்றிலுமா விலகி உங்களுக்கு ஒரு நல்ல காலம் விடிய போகுது அப்படிங்கறத இப்ப இருக்கிற உங்களோட கிரகநிலை சொல்லுது. முதல்ல ஒரு மிகப்பெரிய அதிசயம் உங்களோட பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல நடக்க போகுது. இவ்வளவு நாளா ஒரு சிறிய தேவைக்கு கூட மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருப்பீங்க. குடும்பத்தை நடத்துறதே ஒரு பெரிய போராட்டமா இருந்திருக்கும். பணம் கையில வர்றது போல இருக்கும், ஆனா அது தங்கறதே இல்ல, வந்த வேகத்துல போயிடும். ஒரு சிறு தொகையை கூட சேமிக்க முடியலையேன்னு நீங்க ரொம்ப மனசொடைஞ்சு போயிருப்பீங்க. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனையும் இருந்திருக்கும். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம விழி பிதுங்கி போய் நின்றுப்பீங்க. பல நேரங்கள்ல அவமானங்களையும் சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. வெளியில தலை காட்ட முடியாம இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க பண வரவுல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஏற்றம் வரப்போகுது. நீங்க நீண்ட காலமா எதிர்பார்த்து வராதுன்னு முழுமையா கைவிட்ட ஒரு தொகை திடீர்னு உங்களை தேடி வரப்போகுது. நீங்க யாருக்காவது உதவி செய்வதற்காக கடன் கொடுத்திருப்பீங்க. அவங்க அதை திருப்பி கொடுக்காம உங்களை அலக்கழிச்சிட்டு இருந்திருக்கலாம். இப்போ அவங்க தாமாகவே முன் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்க போற ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதே போல நீங்க வாங்கிய கடனை எல்லாம் முழுசா அடைக்கக்கூடிய அளவுக்கு பல புதிய வருமான வழிகளும் உங்களுக்கு தானாவே இருக்க போகுது. இனி தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம்தான் இது. தொழில் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ நீங்க எதிர்பார்க்கிற பண உதவி எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு சேரும் காலகட்டம் தான் இது. உங்க சந்தோஷத்தை விட குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக உங்க வாழ்நாளையே அர்ப்பணிச்சவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ளேயே பல சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் இத்தனை நாளா இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் புரிந்து கொள்ளாம அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்திருக்கலாம். ஒரு சிறிய விட்டு கொடுத்தல் கூட இல்லாத அளவுக்கு மனதுக்குள்ள ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கும். சில வீடுகள்ல கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய மிகவும் வருத்தமான சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம். நம்ம குடும்பம் மட்டும் ஏன் இப்படி சிதறி கிடக்குது அப்படின்னு நீங்க கவலைப்பட்ட காலமும் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய வசந்த காலம் வீச போகுது. உங்க இருவருக்கும் இடையே இருந்த மனக்கசப்புகள், ஈகோ, பிடிவாதம் எல்லாமே மாறி ஒரு ஆழமான உண்மையான அன்பு உங்க துணையோட மனசுலையும் உங்க மனசுலையும் உருவாக போகுது. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்னு சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிராக அவதூறு பேசிய உங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே அவங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி பேசுவாங்க. நீண்ட காலமா தள்ளி போன சுப காரியங்கள், திருமண பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடந்து முடிய போகுது. திருமணமாகி பல வருஷங்களா குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தி தேடி வரப்போகுது. பல காலமா நீதிமன்றத்துல தொடர்ந்து வந்த வழக்கு இனி ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதுவும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாவே வரப்போகுது. உங்களை சுத்தி இருக்கிற எதிரிங்க உங்களை அழிக்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்க எப்பவுமே மற்றவங்களை ரொம்ப சீக்கிரமா நம்பிடுவீங்க. இந்த ஒரு காரணத்தாலேயே உங்க கூடவே இருந்து நீங்க சாப்பிட்ற தட்டிலேயே உங்களுக்கு விஷம் வைக்கிறது போல பல பேர் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. உங்களோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட நினைச்சவங்க எல்லாம் உங்க பின்னால குளிபறிச்சவங்க.
அவங்களோட முகத்திரைய இயற்கை வந்து இப்போ நேரடியா கிழித்தெறிய போகுது. நீங்க யாரையும் பழிவாங்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயற்கை வந்து அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க அனைவரும் நீங்க இப்படி புகழோட உச்சிக்கு போறத பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க. உங்க மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் வதந்திகள் எல்லாமே காத்துல பறந்து போக போகுது. உங்களோட உண்மையான தூய்மையான குணம் என்ன அப்படிங்கறத இந்த சமூகம் வந்து இப்போ புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. நீண்ட காலமா மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்க போற காலகட்டம். மனசுல இருந்து அந்த இனம் புரியாத பயம் கலக்கம் எல்லாமே ஓடி போய் ஒரு பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் மிதுன ராசிக்காரங்களுக்குள்ள பிறக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறப்போற இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க தொடாத உயரங்களை எல்லாம் தொடுவீங்க. மிதுன ராசி பெண்களுக்கு இவ்வளவு நாளா ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது குறைவாவே இருந்திருக்கலாம். இப்போ உங்க குடும்பத்திலிருந்தே உங்களுக்கான மதிப்பும் அங்கீகாரமும் உங்களுக்கு தானாவே கிடைக்க போகுது. நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியானதா இருக்கும். நல்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கும். வெளிநாடு போறதுக்கான யோகமும் இருக்கு. உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு அழகா உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நண்பர்களோட சகவாசம் தானாவே உங்களை விட்டு விலகி போயிரும். சொந்தமா தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நாட்கள் வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. கடந்த சில வருடங்களாவே நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு பெரிய அளவுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்திருக்கலாம். போட்ட முதலீடு கைக்கு வந்தாலே போதுங்கிற அளவுக்கு உங்க நிலை ரொம்ப மோசமா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். உங்க தொழில் ஸ்தானத்துல ஏற்படக்கூடிய சுபமான கிரக மாற்றம் வந்து உங்களோட வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு வேகமா கொண்டு போக போகுது. நீங்க பல நாள் தூங்காம போட்ட திட்டங்கள் எல்லாம் இப்போ செயல் வடிவம் பெறப்போகுது. புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முதலீடுகளும் ரொம்ப சுலபமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பார்த்து ஏளனம் செஞ்சவங்க எல்லாரும் முன்னாடியும் ஒரு பெரிய தொழிலதிபரா நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. வேலைக்கு போறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். பல வருஷமா தள்ளி போன பதவி உயர்வு வந்து உங்களை தேடி வரும். நியாய தர்மம்னு சொல்லி வாழ்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இதுவரை கிடைத்த வழிகளுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய பரிச பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு முடிய போகுது. பெரிய அளவிலான பண வரவு உங்க கைக்கு வந்து சேரும். உழைப்பாளிகளான உங்களுக்கு இந்த நேரம் சொத்து வாங்குற யோகமும் இருக்கு. நீங்க சிந்திய வியர்வைக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்க போகுது. புதிய வீடு நிலம் வாங்கறதுக்கான முயற்சி எல்லாமே சீக்கிரமா உங்க கைக்கு கூடி வரும். சமுதாயத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில நீங்க செய்யற வியாபாரத்திலையும் உச்சத்தை அடைய போறீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை பார்த்து எதிரிகள் எல்லாம் பயந்து மிரண்டு போக போறாங்க. இந்த காலகட்டத்துல உங்களோட மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான விடை கிடைக்கும். உங்க எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய அடித்தளத்தை அமைக்கக்காக நீங்க எடுக்கிற புதிய முடிவு வந்து உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இந்த அதிர்ஷ்டமான நேரத்துல நீங்க சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய வாக்கு இந்த நாட்கள்ல பலிக்கும் அப்படிங்கறத யார்கிட்டையும் பேசாதீங்க. அதே போல முகந்தெரியாத நபர்கள் வந்து ஆசை வார்த்தை கூறினா அதை நம்பி எதுலயும் உடனடியா முதலீடு செஞ்சிடாதீங்க. யாருக்கும் நீங்க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இறக்கப்பட்டு நீங்க யாருக்காவது உதவி செய்ய போய் அது உங்களையே சிக்கல்ல மாட்டி விடுற அபாயம் உங்களுக்கு இருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இயற்கையாவே உள்ளுணர்வுங்கிறது ரொம்ப அதிகம். ஆனா இத்தனை காலமா உங்களை சூழ்ந்திருந்த கஷ்டங்களால அந்த உள்ளுணர்வு கூட சரியா வேலை செய்யாம இருந்திருக்கும். இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால உங்க உள்ளுணர்வு மிக தெளிவா உங்களுக்கு வழிகாட்டும். உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் முழுமையா நம்பி செயல்படுங்க. மத்தவங்க சொல்றத கேட்டு தேவையில்லாம குழம்ப